பாகிஸ்தான் சொல்றதே உடன்பாடு தர ஒரு கருத்து வந்து ஏதோ 10 நாய் நாய்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நாய்களை நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நீங்களும் கருத்தடை பண்ணுவாங்க, மறுபடியும் அதே பகுதியில் எடுத்து விடுவாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க அவங்க வீட்டில் எடுத்து வச்சு வளங்க. 50 நாய் 100 நாய் வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அவ்வளோ வந்து நாய்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நீங்கள் தான் உங்களுக்கு பொறுப்பு எடுத்து நீங்கள் வளர்க்கணும். அப்படி இல்லையா, அந்த பகுதியில் இருக்கிற நாய்கள் எதனா கடிச்சா அவங்க கடிப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணமும் மருத்துவ சிகிச்சையும் அவர்களுக்கு என்ன குடும்பத்தில் ஏற்பட்ட ஏற்பீடு கொடுப்பீங்களா? இது என் பிரச்சனையே சொல்கிறேன். அவர் இறந்துட்டாரு, மிகப்பெரிய அளவு நிதி நெருக்கடி அந்த குடும்பத்துக்கு ஏற்படும். அந்த நெருக்கடி மனநிலை பாதிப்பும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிதி நெருக்கடியும் தொழில் பாதிப்பையும் உருவாக்குச்சு, பிள்ளை வளர்ப்புக்கு அவ்வளோ பிரச்சனை உருவாக்குச்சு. என்ன ஏற்பீடு கொடுத்தது அரசு நினைக்கிறீங்க? விழுந்தாச்சு என்ன கொடுத்தது? நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுக்கு அரசின் நிவாரணம் என்ன? அரசு மருத்துவமனை சான்றிதழ்லாம் இருக்கு. ஒரு பைசா கிடையாது. ஆனால் இழந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் இரவுல வரைக்கும் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஓரளவு சமாளிக்கிற நிலையில் இருக்கிற எனக்கே அது மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் உருவாகுது. அப்போ நாய்க்கடியால் இறப்பவர்களுக்கு யார் நிவாரணம் தருவது? அரசா இல்லை நாய் வளர்ப்பை ஆதரிப்பவர்களா? யாரா பொறுப்பெடுத்துப்பீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் வெறும் நாய் வளர்ப்பை வரைக்கும் ஆதரிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த சமூகத்துக்கு நிச்சயமாக வளரும் தலைமுறைக்கும் சமூகத்தின் ஆரோக்கியத்துக்கு ஏன் அந்த நீங்கள் எந்த நாய்களை குறிப்பிடுங்களோ அந்த நாய்களுக்குமே ஆபத்தாகத்தான் முடியும். எத்தனை நாள் அமைதியாக இருப்பாங்க? தெரியாமலோ நாய்களை நீங்கள் நினைக்கிறத கொடூரமாக சாவடிக்க முயற்சிக்கு இறங்கிடுவாங்க. அதை நம்ம தவிர்க்கணும். அதை நான் கண்டிப்போம். ஆனால் நாய்களை வளர்க்க வேண்டிய பேசுகிற போது நாய்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பை யார்? நீங்கள் உரிமை வரைக்கும் பேசுறீங்க. நாய்கள் வளர்க்கணும், நாய்கள் தெருவில் தான் இருக்கணும், அது கருத்தரை செய்தால் நம்ம தெருவில் தான் விடுவோம். பாகிஸ்தான் சொல்றதே உடன்பாடு தர ஒரு கருத்து வந்துருக்கு. ஏதோ 10 நாய் அப்படின்னு எந்த 10 நாய்ன்னு தெரியாம நாம என்ன பண்றது? இது வந்து டோட்டல் பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் அமைக்கக்கூடாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த நாய் 10 நாய் கடிக்கணும்னு எப்படி வந்து சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு நாய் குறைச்சி தத்திட்டு ஓடுனா எல்லா நாயும் தான் தத்திட்டு முடியாது. எந்த நாயும் தனியாக அமைதியாக உட்காந்துட்டு அதெல்லாம் தப்பு பாகிஸ்தான் சொல்றாங்க. நீங்களாம் குறைக்கக்கூடாது, ஓடி போய் துரத்தக்கூடாதுன்னு நல்ல நாய்க்கு எதாவது தனியாக நின்று ஒரு குரூப்பாக தடுக்க முடியுமா? ஏங்க நாயின்றது 5 அடிக்கு இருக்கிற தனியாக நம்ம பேசுவோம். ஏன்னா மனுஷன் மாதிரி யாரும் அறிவுரை சொல்லி அந்த நாய்கள் கேட்டு நிறுத்துற நிலையில இருக்கு. 10 நாய்ன்ற மீதி 90 நாய்க்கு தத்தாமல் இருக்குமா? இதுக்கு எனக்கு பதில் தெரியும். பாகிஸ்தான் எல்லா நாயும் தான் தப்புது. நான் ஏன் அனுபவத்தை சொல்றேன். ஒரு நாய் தொத்த ஆரம்பிச்சா மொத்த நாய் சேர்ந்து தொத்துது. என்னைக்காவது உங்களுக்கு சந்தேகம்னா வாங்க, நான் உங்களை டூவீலரில் கூப்பிட்டு போறேன். இரவு எந்த சாலையில் போனால் நம்ம போயிட்டு வருவோம். நாய் கடிபடாமல் வெளியே வந்துட்டோம்னா நீங்கள் சொல்லுறது நான் கேட்குறேன். எந்த 10 நாய் மீதி 90 நாய் நல்ல நாய் நீங்கள் கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. நிச்சயமா எல்லா நாயும் கடிக்கிறது இல்லை. ஆனால் எல்லா நாயும் துரத்துதா? பயம் வருதா? அப்போ அதுக்கு தீர்வு என்ன? பல நாய்கள் தோல்வியாதியோடு இருக்கா? அதுக்கு தீர்வு என்ன? பல நாய்கள் குப்பையில கேவலமான விஷயங்கள் எடுத்து சாப்பிட்டு கூட நம்ம சாப்பிடுறது நம்ம இது ஒண்ணுன்னா அதுங்களுக்கு சரியான உணவு அளிக்கிற முறை என்ன? அதுங்களுக்கு எதாவது மருத்துவ கண்காணிப்பு என்ன இருக்கா? இதெல்லாம் தெருவில் இருந்தால் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்கள் நிச்சயமா அதுக்குன்னு எடுத்துன்னு போயிட்டு இதுங்களெல்லாம் ஐட்ட சொல்லலை. எங்களுக்கு இவைகள் தேவை, எங்கள் சூழலுக்குள்ளவே இருக்கட்டும். இந்த சூழல் எப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் இருக்கட்டும். நாங்கள் வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. அப்படி பார்த்து பார்க்லேயே ஒரு 200 நாய் வரைக்கும் அழைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 10 பார்க் அடிச்சுன்னா அந்த ஏரியில் இருக்கிற இன்னைக்கு சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடையாறுன்ற பகுதிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 நாய் இருக்குதுங்க. இன்னும் நிறைய ஹவுசிங் போர்டுலாம் போனோம்னா சொல்ல முடியாத அளவு இருக்குது. இன்னும் அவுட் ஆஃப் மெயின் ஏரியாவில் இது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் நம்ப முடியாத அளவு இருக்குது நாய்கள்லாம். நான் அதான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன், அரசுனுடைய கண்காணிப்புள்ள நாய்களை வளர்ப்பது, அவைகளுக்கு நாய் இந்த மாதிரி நாய்களை வளர்க்கணும்னு ஆதரிக்கிறியா? நானும் கூட ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். நாய்களுக்கான நிதி பங்களிப்பு கொடுப்பது, முதியோர்கள் இருக்கிறாங்க, விலங்குகளுக்கான பராமரிக்கத்தை வைங்க கேட்டுது. முக்கால்வாசி எங்கள் சூழலையே இருக்குது. அதை எத்தனை நீங்கள் தனியாக 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளிலாம் போடலாம். எங்கள் சூழலே 3 கிலோமீட்டர் இருந்தாலும் நாங்களே நாய்களை டெய்லி போய் பார்த்து உணவளிச்சுட்டு வரேங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் மனித நேயத்தோடு இருக்கோம். தமிழர்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு எடுத்து போய் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் முன் வருவாங்க. நாய் தமிழர்களை பிரிச்சுலாம் நாங்கள் பார்க்கல. தமிழர்கள் என்றைக்கும் உயிர்மனையை
அவர்களும் தன் குடும்பத்தை ஒரு மெதுவாக தான் வளர்ப்பாங்க. சில நாய்களை தத்தெடுத்துக்கலாம். அந்த நாய்களுக்கு இவர்கள் உணவளிப்பது, மருத்துவ அளிப்பது தான் இவங்களுடைய இதுவாக எடுத்துக்க முடியும். அதுக்கு செல்ல பேர் வச்சு அழைச்சிக்கலாம். அதுக்கான டோக்கன் நம்பரை போடுங்க. இந்த நம்பர்லாம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு உரிமையாளர்களாக தத்தெடுக்கிற உரிமையாளர்கள் கொடுங்க. நான் கூட ஒரு 5 நாய்கள் தத்தெடுத்து வளர்க்குறேன். தயவுசெய்து புரிஞ்சுங்க. பிரச்சனை ரொம்ப தீவிரமான பிரச்சனை. மேலோட்டமான கருத்துக்கள் எடுபடாது. சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. சமூக பொறுப்போட நாய் வளர்ப்பை, கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை வளர்ப்பை நாம் ஆதரிக்கிறோம். இந்த கருத்துக்கள் எது கருத்துக்கள் இருந்தால் தயவுசெய்து நாகரிகமான முறையில் பதிவு செய்யுங்க. குறைகளை சொல்றதை விட தீர்வுகளை சொல்ல முன்வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கருத்துக்களுக்கு வரவேற்கிறோம்.